நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேத்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் ரோல போய் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி மோட் செட் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர்லேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 8, 8 விட கம்மியாக. அப்போ 1லேருந்து 7 வரை எழுதிக்கோங்க. பி செட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர் என்னது, ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் அதே நம்பரால் டிவைட் ஆகிறது என்ன சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. அப்போ என்ன வரும், 2 3 5 7. ஏன் நம்ம 4 எடுக்கல, 4ங்கிறது 1 2 அடுத்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ அது வர 2ங்கிற பாருங்கள் 1ஆலையும் 2ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். அதனால் 2 எடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி 7 வரை எழுதிக்கோங்க. அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் ப்ரைம்னா நமக்கு என்ன வரும், ப்ரைம் நம்பரில் ஈவன் வந்து ஒன்லி 2 மட்டும் தான். அப்போ நம்ம சி செட்டில் 2 மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, எல்ஹெச்எஸ்க்கு பி மைனஸ் சி தேவை. அந்த ஆன்சர் என்ன பண்ணணும், ஏவோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். இப்போ பி மைனஸ் சி, பி செட் மைனஸ் சி போட்டுக்கோங்க. பி மைனஸ் சினா பி செட்டில் சி எலமெண்ட் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். சி எலமெண்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ அதை மட்டும் என்ன பண்ணணும், விட்டுட்டு மீதி எழுதணும். அப்போ என்ன வரும், 3 5 7. அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வந்த ஆன்சரோட ஏவை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஏ செட் என்ன பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அதோட எதை கிராஸ் பண்ணணும், பி மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோ, 3 5 7. அப்போ எடுத்து எழுதுங்க, என்னென்ன வரும், ஆர்டர் பேரில் 1 3 1 5 1 7. அப்போ என்ன வரும், 1 3 1 5 1 7. அதை ஃபாலோ பண்ணி 2 3 2 5 2 7. அடுத்து 3 3 3 5 3 7. அடுத்து 4 3. நெக்ஸ்ட் என்ன வரும், 4 5 4 7. நெக்ஸ்ட்டு 5 3 5 5 5 7. நெக்ஸ்ட்டு 6 3 6 5 6 7. அடுத்து 7 3 7 5 7 7. நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன தேவை, ஆர்ஹெச்எஸ்க்கு ஏ கிராஸ் பி தேவை, ஏ கிராஸ் சி தேவை. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, எப்படி எழுதுவீங்க, ஏ செட் கிராஸ் பண்ணி போட்டு பி செட் எழுதிக்கோங்க. என்னென்ன வரும், 1 2 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட் என்ன வரும், 2 2 2 3 2 5 2 7. அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும், 3 2 3 3 3 5 3 7. அடுத்து 4 2 4 3 4 5 4 7. அடுத்து 5 2 5 3 5 5 5 7. அதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. 6 2 6 3 6 5 6 7. அடுத்து 7 2 7 3 7 5 7 7. நெக்ஸ்ட் என்ன தேவை, ஏ கிராஸ் சி தேவை. அப்போ ஏ செட் போட்டு கிராஸ் ப்ராடக்ட் போட்டு சி செட் எழுதிக்கோங்க. இப்போ இங்கே ஆர்டர் பல எப்பயும் கூட எழுதுங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் சி செட் எலமெண்ட் இருந்தால் அதை மட்டும் என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிட்டு எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள் 1 2 இருக்கா, அப்போ அதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 இருக்கா, அதையும் கேன்சல் பண்ணுங்கள். 3 2 இருக்கா, அதையும் கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து 4 2 இருக்கா பாருங்கள், அதையும் கேன்சல் பண்ணுங்கள். 5 2 இருக்கா, அதையும் கேன்சல் பண்ணுங்கள். 6 2 அதையும் கேன்சல் பண்ணுங்கள். 7 2. அப்போ ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் சி எலமெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு டெலிட் பண்ணிட்டு ரிமைனிங் என்னென்ன கேன்சல் பண்ணாமல் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. அப்போ 1 3 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7. அப்போ 5 3 5 5 5 7. 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லலாம், 1 = 2. அப்போ 2 ஈக்குவலாக இருக்கனால ப்ராப்பர்ட்டி வெரிஃபை ஆகும்.